ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 டாடா கார்களின் ஜோதிட பலன். ராகு, கேது, சனி பயிற்சி, அது மட்டும் இல்லை அவங்களோட சுக்கிர தசை 2026 எவ்வளோ சேல்ஸ் இருக்க போது, லாபங்கள் அள்ளித்தரப்போகும் சுக்கிர தசை, அதுக்கப்புறம் அவங்களோட முக்கியமான பிரம்மாஸ்திரங்கள், அவங்களுக்கு வர நெருக்கமான சனி பயிற்சி, சனி பகவானால் ஏற்படும் கெடுதல்களை அவங்க அதிலிருந்து பரிகாரம் என்னென்ன செஞ்சு அவங்க சரி செய்துக்கணும். இது ஜோதிட பலர்களின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை நான் சொல்லலைங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பெருவாரியான அந்த டாடா கம்பெனியில் உள்ள நிறைய குறைகளை சொன்ன அடிப்படையில் நம்ம ஜோதிட பலன்கள் மாதிரி இந்த டாடா கார்களின் ஜோதிட பலனை 2026 பார்க்க போகிறோம். இப்போ டாடா கார்களை பற்றி சொல்லி ஆகணும்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் இருக்க பிரம்மாஸ்திரம், அதாவது டியாகோ ஆகட்டும் சரி, டிகார் இருக்குது, அல்ட்ராஸு, பஞ்சு, நெக்ஸான், சியாரா, இன்னைக்கு வந்த எல்லா கார்களையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கார்கள் எல்லாம் அதிகப்படியான சேல்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் டாடா காரோட முக்கியமான பிரம்மாஸ்திரம் சேஃப்டி ரேட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மைலேஜும் ஓரளவு டீசென்டான மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதனால மக்கள் பெருவாரியாக டாடா கார்களை வாங்க போனாங்க. அது மட்டும் இல்லை, டாடா கார்களோட ஃபேஸ் லிஃப்ட், அதாவது ஒவ்வொரு கார்களில் ஃபேஸ் லிஃப்ட்னு பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மருவை வச்சுட்டு இந்த காரில் மாற்றிருக்கோன்ற மாதிரி தான் காமெடியாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா கார்களில் ஒவ்வொரு ஃபேஸ் லிஃப்ட்டும் ரொம்ப அருமையாகவே இருக்குது. அதுவும் சாகச விஷயங்கள் எல்லாம் செய்து காட்டுறாங்க. நம்ம பஞ்சே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்த பஞ்சு கார்களில் நிறைய சாகசங்களை செஞ்சு காமிச்சாங்க. அந்த கார் 4x4 டிரைவ் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் ஓட்டலாம், எப்படி இருக்கும், அதில் இருக்க வசதிகள் என்ன, எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தினாங்க. ஸோ டாடா கார்கள் பிரத்யேகமாக மக்களின் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிச்சு. முக்கியமான காரணமே அவங்களோட அந்த பில்டு குவாலிட்டி, நெக்ஸ்ட் அந்த பெஸ்ட்டான ப்ரைஸில் அவங்க கொடுக்குறது. நீங்கள் டாடா கார் எடுக்க ஒரு ஷோரூம் போயிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு டாடா காரை சூஸ் பண்ணாமல் அவங்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களோட ப்ரைஸ் பாயிண்டில் பக்காவாக வச்சுருப்பாங்க. இப்போ டாடா காரில் இருக்க சுக்கிர தசை எதுன்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ரைஸு. ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரைஸ் ரொம்பவே டீசெண்டான ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி மற்ற மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அவங்களோட பில்டு குவாலிட்டி. இன்றைக்கி என்ன தான் நம்ம கார்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு இடம் வெளியே போயிட்டு வரனா, அதாவது உயிருக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வேகமாக ஓட்டுறாங்க. இன்னொன்று நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம ரோட்ஸ்லேயே அதெல்லாம் நம்ம சொன்னால் ரொம்ப பாலிடிக்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லா இளைஞர்களாகட்டும் சரி, எல்லாருமே கார் வாங்குறவங்க சேஃப்டி ரேட்டியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டுறதே இந்த சேஃப்டி ரேட்டிங் தான். இப்போ அவங்களோட சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோன்னா, சனி பகவான் அவங்கள எப்படி பிடிச்சி ஆட்டுறாருன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டரில் தான் பிடிச்சி ஆட்டி வைக்கிறாரு. ஆமாங்க, டாடா கார்கள் வாங்கினவங்க நிறைய பேர் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட்டு, எப்பா இவங்க சேல்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு நம்மளை டார்ச்செல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு சர்வீஸ்க்கு ஒரு போய் காரை போய் விட்டா அதில் அந்த சொல்கிற குறையை முடிக்காமல் இன்னொரு குறையை முடிச்சுட்டு அதை சரி பண்ணுறேன்றாங்க. இன்னொரு விஷயம்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சரியாக கிடையாதுப்பா டாடா கார்களில். அது மட்டும் இல்லைங்க, டாடா கார்களில் ஒரு குறை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னா சடனாக இப்போ சர்வீஸ் சென்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு இப்போ நம்ம போட்டு காமிக்கிறோம், ஏசி பாருங்க ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஆன் ஆயிரும். எப்போ ஏசி ஆன் ஆகுது, எப்போ ஆஃப் ஆகுது, இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு பயன்படுத்துகிற நண்பர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா கார்களோட பிரம்மாஸ்திரத்தில் முக்கியமானது என்னதான் சேஃப்டி ரேட்டிங்காக இருந்தாலும் அவங்களோட பிரம்மாஸ்திரமே பஞ்சு கார்கள் தான். பஞ்சை பொறுத்த வரைக்கும் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆச்சு டாடா கார்கள். 5 வருஷத்தில், கடந்த 5 ஆண்டுகளில் டாடா கார்களோட சேல் எடுத்து பார்த்தா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ இப்போ கூட தமிழ்நாட்டில் நிறைய பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் சென்டரையும் அதுக்கு நிகராக ஓப்பன் பண்ணி அந்த சர்வீஸ் சென்டரில் கரெக்டான ஆளுங்களை போட்டாங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபைனலாக டாடா கார் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். அவங்களுக்கு என்னதான் சுக்கிர தசை அதிகமாக இருந்து சேல்ஸை கூட்டினாலும் சரி, சனி பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால ராகு கேது பயிற்சியின்படி எப்போ மாறும்னு அவங்களோட சுக்கிர தசை தெரியாது. ஸோ அதனால் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டரில் சிறப்பான ஆட்களை எடுத்து பணியில் அமர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதாவது ஷோரூம்லேருந்து வரும்போதே அந்த கார்கள் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கிளியராக இருக்கணும். அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அவங்க கொடுக்கணும். இதுதான் அவங்களோட பரிகார பலன்கள். இந்த பரிகார பலன்களை அவங்க தினசரி கரெக்டாக மானிட்டர் பண்ணி ஒரு நல்ல விதமான சர்வீஸ் சென்டர் கொடுத்து கஸ்டமர் சொல்கிற ரேட்டிங் எல்லாம் அவங்க கரெக்டான முறையில் எடுத்தாங்கன்னா டாடா கார்களுக்கு சுக்கிர தசை அடிதூளாக இருக்க போதுங்க இந்த 2026. இப்போ டாடா கார்களில் யாரும் செய்வினை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிராண்டெல்லாம் லேட்டஸ்ட்டாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டாடா கார்களுக்கு இணையாக நிற்கிற இன்னொரு பிராண்ட் இருக்குது. அவங்களும் அதாவது விண்டேஜ் கார்கள்லேருந்து ஒரு காரை எடுத்துகிட்டு லான்ச் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க பட்ஜெட் விலையிலையும் கொடுக்குறாங்க, மைலேஜ் விலையிலையும் கொடுக்குறாங்க. என்ன சேஃப்டியை மட்டும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிராண்டோட அதாவது 2026 ராசி பலன் எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.